இணைஞ்சிருக்கிற அடுத்த ஒரு அழகான குடும்பத்தை பார்க்க போறோம். வணக்கம். வணக்கம். அப்படியே காப்பி ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருக்கீங்களே, உங்க 2 பேர் உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க பேரு? சித்ரா. சித்ரா, உங்க நல்லா பாடுவீங்க தானே? இல்ல பாட்டெல்லாம் வராது. ஓகே. உங்க பேரு? ரித்திகா. ரித்திகா. சோ எந்த ஊர் நாங்க? நெய்வேலி. நெய்வேலில இருந்து இப்ப சென்னைக்கு வந்திருக்கீங்க இந்த கோட் செரிமனிக்காக. சூப்பருங்க. அது பெருசு இல்ல, இங்க இருந்து திமோர் படிக்க போறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ எப்படி வந்து நீங்கள் அனுப்புறதுக்கு ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டீங்க? வெளிநாட்டுக்கு போய் பொண்ணு மருத்துவம் படிக்க போதுன்னு முதல்ல ஒரு அம்மாவா உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு ஹஸ்பண்ட் தான் மேடம் இது பண்ணாங்க. ஃப்ரெண்டோட டாக்டர் இங்கே படிக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டோட டாக்டர். அதனால் அவங்க வெளியில் அனுப்பலாம். எனக்கு இங்கே இந்தியாவில் படிக்கணும்னு ஆசை அதான் ஆசை எனக்கு. அப்புறம் ஆமாம், அவங்க தான் அப்புறம் வந்து இல்லை வேண்டாம் இருக்கட்டும், நீட்டில் கொஞ்சம் மார்க் குறைஞ்சதும் இல்லை வெளில போய் படிக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க தான் மேடம் இது பண்ணேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒத்துக்கல, அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிட்டாங்க. அப்பா தான் சொன்னாங்க, அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு அங்கே டாக்டர் அங்கே படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் அப்பா தான் பேசினாங்க எல்லாமே. அப்புறம் அம்மாவும் அண்ணனும் இங்கே வந்து டேரெக்டாக சாரை பார்த்து பேசினோம். அப்புறம் அவங்க நல்லா கிளாரிட்டி கொடுத்தாங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. எங்களுக்கும் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து அம்மா பேசுறத பார்த்தா நீங்கள் பயங்கர அம்மா அப்பா செல்லணும்னு நினைக்கிறேன். பட் இவங்க எல்லாரும் கிட்ட கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, பட் ஆனால் எக்ஸைட்டாக இருக்குது. போய் படிக்கணும். ஒரு புது கண்ட்ரி போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய இருக்குது, கற்றுக்க நிறைய இருக்குது. ஆல் த பெஸ்ட் அதுக்கு. அண்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஃபினான்ஸுன்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அதுவும் அம்மா அப்பா வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுலேயே ஒரு பெரிய வந்து பணத்தை பல பிரச்சனைகள் வரலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பட்ஜெட் எல்லாம் ஏறி வேற போயிடுச்சு. மருத்துவம் படிக்க வைக்கிறோம் நம்ம, அதுவும் வெளிநாட்டு கல்வி படிக்க வைக்கிறோம். ஸோ லிட்ரா ஏதாவது உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியலாக ஹெல்ப் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க மேடம். அவங்க சார்கிட்ட வந்து பேசணும். இப்போது பையனும் படிக்கிறதுனால எங்களால் இப்போ ஃபினான்சியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் பேசினாங்க, சார் ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு உங்களால் முடிஞ்சது பே பண்ணுங்க, அப்புறம் கூட பார்த்துக்கலாம், டைம் தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஆசை தான் மேடம், அவங்க ஆசை தான். ஸோ குழந்தைங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிற பேரண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப லக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஆசைப்பட்டதை உங்கள் பேரண்ட் நிறைவேற்றி வச்சிருக்காங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக படித்து ஒரு பெரிய டாக்டராக வர வாழ்த்துக்கள். உள்ள உங்களோட ஒயிட் கோட் செரிமனி நடந்துட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஜாயின். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம்.